பலகடிக்க ஆசை. பாட்டி இன்னைக்கு கல்யாண நாளுன்றதால ரொம்ப எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்போ அவங்க முன்னால அவங்க மாமியார் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் போட்டுட்டு வராங்க. அப்போ சர்ப்ரைஸா முத்து ஒரு மோதிரம் வாங்கி தன்னுடைய மனைவிக்கு கொடுக்குறான். மனைவிக்கு பாட்டிக்கிட்ட கொடுக்குறான். பாத்தியா முத்து எவ்வளவு நல்லவனா தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி கொண்டாடி பேச நல்ல பேச்சு கேட்டு நடத்துறவங்க நல்லா மாறிடுவாங்க அப்படின்ட்டு பாட்டி சொல்றாங்க. பாட்டி பேசுற பேச்சு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த பாட்டி நிறைய சீரியல்ல வரலாம். அதுக்கப்புறமா முத்து சொல்றான், அப்ப விஜயா சொல்லுது, அப்போ பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு. என்ன விஜயா அவனுக்கு காது கூட போயிடுச்சா? பொண்டாட்டி நல்லா சொல்றத மட்டும் கேட்டு நடந்தா நல்லா இருக்கலாம். அதுதான் சொன்னேன். குடும்பத்தை பிரிக்கிறது எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது விஜயாவுக்கு முன்னாடிட்டா இது பாட்டி போற வரல நம்மள வச்சு செய்யும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கல்யாண நாளுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறாங்க. இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. வரும்போதே கீழே இருக்கிறவங்க டெனன்ஸ் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் மீனா பார்த்து உனக்கு அமைஞ்ச மாதிரி புருஷன் யாருக்கும் அமையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வீடியோ வந்துச்சு, ஆனா அதுக்குள்ள அவ்வளோ நல்லதா திரும்ப ஒரு வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எல்லாத்துக்குமே என்னுடைய பொண்டாட்டி தான் காரணம் அப்படின்ட்டு முத்து ரொம்ப பெருமையா சொல்றான். சொல்லிட்டு மேல போறான். உங்க அம்மா மீன் குழம்பு வச்சுருப்பாங்க, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாப்பியா உட்காரான். அப்ப எல்லாரும் ஹாப்பி வெட்டிங் டே, வெட்டிங் டே கட்டிங் டே, கட் பண்ற மாதிரி இருக்குது வெட்டிங் டே அப்படின்றான். சரி மாமா அப்படின்ட்டு அந்த தங்கச்சி சொல்றேன். அப்போ எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் எடுத்தது அப்படின்னு சொல்லும்போது சத்யா அப்படின்றாங்க. உடனே இவங்களுக்கு கோவம் வந்துச்சு. யாரு சத்யா எடுத்தாள்? மீனா சொன்னதே இல்லையே, அவன் எடுத்த ட்ரெஸ் தான் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு கழிச்சிடறான். உடனே அவங்க அம்மாவுக்கு எல்லாம் ரொம்ப கோவம் வருது. சத்யா வரான். நான் அவன் வீடியோ எடுக்கல மாப்பிள்ள, வீடியோ எடுக்கல, ஆனா அவன் பணம் எல்லாம் தப்பா வந்த பணம், தவறான பணம், அந்த பணத்துல வாங்கின சட்டையை நான் போட மாட்டேன் அப்படின்னு முத்து கழட்டி போட்டுட்டு வெளியில வரான். என்னங்க இப்படியே வருவீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன நல்லா போனாரு மாப்பிள்ள, இப்படி வராரு அப்படின்றாங்க. கண்பட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க. இவன் நேரம் ஒரு ஷோரூம் போய் சட்டை இல்லாம போறான். அங்க எல்லாரும் அவங்க கலாய்க்கிறாங்க. அப்புறமா ஒரு சட்டை வாங்கி போட்டுக்கிட்டு வேற சட்டை வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. விஜயாவை வச்சு வாங்குது பாட்டி. அதாவது மருமகளை மாமியார் எப்படி செய்வாங்க அப்படின்றது பாட்டி ஒரு உதாரணம். அது மாதிரி எல்லா வேலையும் விஜயா தலையில தான் கட்டுது. அப்போ மீனா செய்த வேலை எல்லாத்தையும் விஜயா செஞ்சு அச்சுன்றா. அப்போ பாட்டி வந்துட்டு சமையல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு. எல்லாம் முடிச்சுட்டேன் மாமி. அப்போ மீதி வேலையெல்லாம் யார் செய்வாங்கன்றது இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. என்ன போன நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னு. போனோம், நல்லா எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ண வந்துட்டோம் அப்படின்னு முத்து ரொம்ப அழகா சொல்லிடுறான். ஏன்னா சட்டை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள பாட்டி இப்போ சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். என்ன கொடுப்போம், கண்டிப்பா எங்களுக்கு கிஃப்டா பெரிய பெரிய ஜுவல்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது. அவங்களுக்கு வளையல், நெக்லஸ், செயின் எல்லாமே கொடுக்க போகுது. அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறமா பாட்டி வேற சொல்லி சீக்கிரமா குழந்தை பெற்றா தன்னுடைய நிலத்தை எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதுக்காக அது வித்தியாசம் ரொம்ப, ஏன்னா அந்த நிலத்துடைய வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. இது மாதிரி ரொம்ப சரியான நம்பர் 1 போயிட்டு இருக்குது சிறகு.